கண்ணகி புங்குடித்தீவில் கண்ணகி கோயில் 100 கோடியில் கட்டியிருக்காங்க கடற்கரை ஒட்டி. அதை பார்க்கவே எங்கெங்கேயோ நம்ம கோயிலுக்கு போகிறோம். இங்கேருந்து ஒரே மணி நேரம். நாகப்பட்டினத்துலேருந்து கூட போட்டு போகுது, 5 மணி நேரம் தான் காங்கேசன் துறைமுகத்துக்கு, யாழ்ப்பாணத்துக்கு. அந்த என்னைக்குன்னு அந்த டேட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் பாட்டுவாங்க. அங்கேருந்து யாத்திரிகள் நிறைய எங்கே வராங்க. அங்கேயும் நம்ம நல்லூர் கந்தசாமி கோயில். ஒரு யாழ்ப்பாணனாவே இலங்கையிலேயே ஒரு புனித நகரம், கோயிலுக்கான நகரம். நம்மளை கூட அவங்க இன்னும் பிரமாண்டமாக விரதம் இருப்பாங்க. முருகருக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு நம்மளும் இருக்கிறோம். இதை விட அங்கே பிரமாண்டமாக இருக்கும். ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. ஒரு ஆன்மீகம். தீர்த்த கிணறு இருக்குது கீரிமலையில், எல்லாம் பக்கத்திலே தான் யாழ்ப்பாணத்துக்குள்ளே. அதிலெல்லாம் அந்த கீரிமலை அந்த இதில் குளிச்சுட்டா கடல் தண்ணி இருந்து கிணத்துக்கு வரும். அந்த இடத்துல உப்பு கரிக்கிறது 70-80% உப்பு கரிக்காது அந்த தண்ணியை. ஆச்சரியமாக இருக்கும். அதில் குளிச்சுட்டு பக்கத்துலேயே லங்கேஸ்வரர் சிவன் கும்பிட்டுட்டு வந்தால் எல்லாமே நமக்கு நல்லது நடக்குங்கிற மாதிரி ஐதீகம்லாம் உண்டு. அங்கே மன அமைதி, தூய்மையான காற்று. அந்த புங்குடித்தீவு கண்ணகி கோயிலுக்கு போய்ட்டால் ஒரு காற்று 1/2 மணி நேரம் வாங்கினா நமக்கு ஒரு வருஷம் ஆயுள் நீடிச்சிடும். அப்படி ஒரு காற்று, தூய்மை காற்று.